ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ இயர் எண்டிங் முடிய போகுது. அதாவது ஃபைனான்ஷியல் இயர் 25-26 இப்போ முடிய போகுது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் மற்ற எல்லாமே உங்களுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எப்போ பண்ணணும்? இப்போ புது இன்கம் டேக்ஸ் ரூல் படி இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. குறிப்பாக அந்த ஃபார்ம், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்ம் 26A சொல்லுவோம். ஃபார்ம் 16 நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பேர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது என்ன மாதிரி ஆயிருக்கு, இதை பற்றின சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க, தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் இந்த ஃபைனான்ஷியல் இயர், அதாவது 1 ஏப்ரல் 2025 31 மார்ச் 2026 வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஆண்டு வருமானங்கள் எந்த ரூபத்துலலாம் வந்திருக்கு, இதை பற்றின மொத்த உங்கள் வருமான வரி கணக்கு வழக்கை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். அது சமர்ப்பிக்கிறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை தான் கடைசி டேட்டு. அதனால் உங்களோட எங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் 16 வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கிடைச்ச உடனே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேபி மே 2nd வீக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படிங்கிறபோது ஜூன் 1st வீக்குக்கு முன்னாடி நீங்கள் இன்கம் டேக்ஸ் எல்லாரும் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் சரியான நேரமாக இருக்கும். நீங்கள் ஏப்ரல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபார்ம் 26ASஓ இல்லை AASஓ TASஓ உங்களுக்கு சரியாக அந்த இயர் எண்டிங்கோட கடைசி குவார்ட்டருக்கான கணக்கு வழக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கும். அதனால் அவசரப்பட்டு ஃபைல் பண்ண வேணாம். மே மாதம் கடைசியிலிருந்து ஜூன் மாதம் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஜூலை 31 ஜூலை கடைசி டேட்டு உங்களோட வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து பேர் சொல்லிக்கிட்டே இருப்போம். குறிப்பாக இந்த ஃபார்ம் 16, அதுக்கடுத்து ஃபார்ம் 16 அல்ஃபா, அதுக்கடுத்து வந்து இந்த 26AS அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரிலாம் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸோட பேரை இப்போ புது இன்கம் டேக்ஸ் ரூல் 2025 படி இதை பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்ம் 16 அப்படின்னு சொல்லி உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க, PAOலேருந்து கொடுப்பாங்க. இப்போ அது ஃபார்ம் 16 கொடுக்காம அதுக்கு பேர் வேற வந்துருச்சு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பேர் மாறி இருக்கு. இப்போ ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் ₹1 கூட டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சரியா? உங்களோட எல்லாமே ரிபேட்ல வந்து முடியும். அதாவது டாக்ஸ் இருக்கு, ஆனால் அரசாங்கம் அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இப்போ வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரூல்ல இதான் சேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. அதனால நீங்க ராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் ராணுவ வீரர் இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வருமானத்தோட கணக்கு வழக்க நீங்க சரியான நேரத்தில் தாக்கல் பண்ணிடுங்க. இப்போ நீங்க ரொம்ப பேர் கேட்பீங்க, சார் 31 ஜூலைக்கு அப்புறம் நான் ஃபைல் பண்ணா என்ன ஆகும் சார் அப்படின்னு. ஃபைல் பண்ணணும்னா ஃபைல் பண்ணலாம் டிசம்பர் வரைக்கும். ஆனால் ஜூலைக்கு அப்புறம் ஃபைல் பண்றதால அதுக்கு வந்து லேட் ஃபீ உங்களுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது ₹5000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா ₹5000 வரைக்கும் நீங்க கட்டி, அதாவது ஜீரோ இன்கம் டாக்ஸ் தான், ஆனா நீங்க லேட்டா ஃபைல் பண்ணதால ₹5000 கட்டணும். அதனால இது நீங்க ₹5000 கட்டணுமா இல்ல ஜீரோ இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம சொல்ல வேண்டியது அதுதான். இப்போ இந்த ஃபார்ம்லாம் என்னென்ன மாதிரிலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வாங்க நான் காட்டுறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்திய அரசாங்கம் வந்து இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் பில்லை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2025 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. பழைய பில் வந்து 1961. அதில் இருந்த டேர்ம்ஸ் அண்ட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்ம் 16, ஃபார்ம் 26AS இந்த மாதிரிலாம் அதில் நம்பர் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதை மாறுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் 16 அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 130, அதாவது ஃபார்ம் 130 அப்படி தான் ஃபார்ம் 16. அதே மாதிரி ஃபார்ம் 16 அல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து 131, ஃபார்ம் 131 ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட 26AS நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம 26AS வச்சு தான் நம்ம TDS என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 26ASக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 168, 24Q, அதே மாதிரி 26Q, 27Q இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபார்ம் நம்பர் மாறி இருக்குது. இதை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம பயன்படக்கூடிய முக்கியமான இது வந்து ஃபார்ம் 16, அதுக்கடுத்து வந்து 26AS. அதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் நம்பர் மாறி இருக்குது. இன்கம் டேக்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் சரியாக பண்ணி அந்தந்த வருஷத்துக்கான கணக்கு வழக்க அரசாங்கத்துக்கிட்ட அந்தந்த வருஷம் நீங்கள் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் வந்து இராணுவத்தில் பணி செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் கேம்ப் ஏரியாவை சுற்றி ஒரு புரோக்கர்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள நம்பாதீங்க. நான் வேணால் அடுத்த வீடியோ கூட போடுறேன். 2022 ஒரு முன்னாள் ராணுவ வீரர்கள் இப்போ வந்து
ஃபைல் பண்ணி அதுக்கு 2.25 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி வந்திருக்கு. இப்போ அவர் வந்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா ஃபைல் பண்ணி தரவங்க அந்த வருஷத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆகிட்டு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர கான்சிக்யூஷன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் கேம்ப் ஏரியாவை சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருந்தால் 1க்கு 4 தடவை விசாரிங்க. அவங்க வீடு எங்கே இருக்குன்னு விசாரிங்க, அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு விசாரிங்க, அவங்க பெர்மனன்ட் மொபைல் நம்பரை விசாரிங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க தொடர்பு ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும்தான். அந்த மொபைல் நம்பர் அவங்க தூக்கி போட்டாங்கன்னா உங்களால் அவங்கள பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு டேட்டுக்கு உங்கள்கிட்ட ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு 1000, 2000, 3000 வாங்கிடுவாங்க. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நோட்டீஸ், ஒரு கான்சிக்யூஷன்ஸ் வரும்போது அவங்க நின்று அதை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. திரும்ப நீங்கள் வேற ஒருத்தர் போகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க கேட்பாங்க, யார்கிட்ட சார் ஃபைல் பண்ணீங்க, தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜியோட அவங்க வந்து இப்போ எல்லா டேட்டாவும் எடுத்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது நிறைய விஷயங்கள் மாட்டும். அந்தந்த ஃபைனான்ஷியல் இயரில் ரீஃபண்ட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் பண்ணதுக்கு அவங்க ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணதுக்கான கிளாரிஃபிகேஷன் கேட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் கேட்டு நோட்டீஸ் வரும். அப்போ அதுக்கான நீங்கள் சரியான கணக்கு வழக்கையும் சரியான ரிப்போர்ட்டையும் நீங்கள் தாக்கல் பண்ண முடியலைன்னா உங்கள் மேலே அவங்க சிவியர் பெனால்ட்டி வரைக்கும் போடுவாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியான இடத்துல உங்களோட வருமான வரி கணக்கை தெரிஞ்சவங்ககிட்ட அறிஞ்சவங்ககிட்ட ஃபைல் பண்ணுங்க. ரீஃபண்டுக்காக வருமான வரி தாக்கல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்கோ அதை சரியாக முறையாக செஞ்சு உங்களுக்கு ரீஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். மார்ச் எண்டிலேருந்து உங்கள் கேம்ப் ஏரியாவை சுற்றி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஈமொச்ச மாதிரி அவங்கள நம்புறதும் நம்பாததும் உங்ககிட்டே நான் விட்டுறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.